வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க, வாங்க. நாளைக்கு வரதாக சொல்லியிருக்காரு. ஆமாங்க ஐயா. நீங்களும் வர்றீங்களா? ம். ஆமாங்க ஐயா. சரி, சரி. ம். 2 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரெண்டு நாளுங்க. அதாவது வெளியே போ. சரி, சரி. வெளியே போயிட்டு இருந்தீங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க பயணத்தில் இருக்கிறீங்களா? நான் இப்பதாங்க ஐயா முடிச்சேன். ஹோம் பயணம் விசிட் முடிஞ்சிருச்சா? முடிச்சேன். பயணம் முடிஞ்சுது. இப்ப முடிஞ்சது. ம். இதோ இனிமேல் பஸ் எடுத்து போகணும். வேலை முடிஞ்சுது. வீட்டுக்கு திரும்பிங்க இல்லையா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறீங்க. ஆமாங்க ஐயா. ம். ஆ, நீர் நீர் உணவின் நன்மைகள். ம். மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை நீண்ட நாள் பயிற்சியில் தான் நமக்கு ஏற்படுகிறது. நீண்ட நாள் பழக்கத்தில் தான் வருது. அந்த தண்ணீரை குடித்து குடித்து பழகுகின்ற பொழுது வருது. நம்ம வந்து தண்ணீரை மருந்து மாதிரி குடிக்கிற பழக்கம் வந்து 2000 ஆண்டுகளா நமக்கு இல்லை. சரியா? ஆமாங்க ஐயா. ம். ஏன் அதை மறந்துருக்கோம் சொல்லுங்களேன். எதனால் அப்படி மறந்துட்டோம்? இல்லை நமக்கு வந்து அது தேவையில்லைன்னு மறந்துட்டோமா? இல்லை அது மருந்துன்னு மறந்துட்டோமா? அது எதற்காக அப்படி மறந்துருப்போம்? இது இப்போ 2000 ஆண்டுகள் நம்ம இது குடிக்கல. இது சித்தர்கள் யோகிகள் நம்ம நாட்டில் தான் சித்தர்கள் யோகிகள் தோன்றினார்கள். எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் சித்தர்கள். இந்தியா பூரா சித்தர்கள் இருந்தார்கள். இந்தியா பூரா தமிழ் தான் இருந்தது. 18 மொழி இருந்தது. அது முதல் மொழி தமிழாக இருந்தது. இப்படியே இருந்தது. இவங்களாம் இந்த நம்ம திரைப்படத்தில் கூட கமண்டல் மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் எப்படி பார்த்தா அகத்தியார் காட்டுவாங்க. இப்படி எதோ நமக்கு தெரிஞ்ச 2 பேர்த்த வச்சு சினிமாலாம் காமிச்சாங்க. அப்போ நம்ம அந்த அவங்க சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா பழங்கள் தான் பழம் மாதிரி காட்டுவாங்க. அவங்க பழம் சாப்பிட்றாங்களா இல்லையா பழம் மாதிரி காட்டுவாங்க. தண்ணீர், அப்புறம் யோக தண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு என்னவா தெரிஞ்சிருக்கு? ஓ, இவங்கெல்லாம் வந்து அப்படி அந்த காலத்தில் ஆடை எளிமையாக இருக்கும். சொற்ப ஆடை தான். அப்போ சொற்ப ஆடைகள் அப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம கணக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து நம்மளை விட ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மாயையில் உட்காந்துருப்போம். அப்படிதான் அப்படிதான் திரைப்படத்திலும் காட்டப்படுது. அப்புறம் அது வெவ்வேறு மாதிரி காட்டுவாங்க. இப்படிதான் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த யோகிகளை பற்றி நமக்கு செய்திகள் வராமல் இருந்தது. அவங்களை பற்றி வரலாறு நமக்கு வந்து திருக்குறள் அதை பற்றிய திருமந்திரத்தில் கூட இருக்குது. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள முடியல. நமக்கு வந்து அதை பற்றிய விளக்கமோ இல்லை. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. சித்தர்கள் வரலாறு இருக்குது. நமக்குன்னு சித்தர்கள் வரலாறு இருக்குது. அது நம்ம அதை படிக்கிறது இல்லை. நமக்குன்னு மொழி வரலாறு இருக்குது. அதை படிக்கிறது இல்லை. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆண்டுகள் இருக்குது. தொல்காப்பியம் தோன்றி 20,000 ஆண்டுகள் ஆச்சு. அதை நம்ம படிக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நடையில் இருக்கும். செய்யுள் வடிவில் இருக்கும். செய்யுள் வடிவில் தான் உண்மையான பொருளோடு இருக்கும். அதாவது சீக்கிரம் சொல்ல வேண்டும், அதை சீக்கிரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மரபு வடிவில் சொல்லுவாங்க. மரபு கவிதை. அது மரபு கவிதை. அப்பதான் மனசுல நிற்கும். என்னைக்கும் படியாது, என்னைக்கும் மறையாது. அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் மூளைக்கு வேலை கொடுக்காம என்ன பண்ணிட்டு நம்ம மனம் போன போக்கில் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இந்த நமக்கு வந்து அறிவுரை வழங்கக்கூடிய இந்த சொற்களையில நம்ம படிக்கிறது இல்லை.
ஆனா வாய்க்கு மட்டும் தொடர்ந்து ஆமாங்க. ஒரு இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு ஒரு சொல்லு பார்த்தேன். உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்ற சொல்லு இருக்கு. அப்ப ஆஹ், நம்ம உடம்பை மட்டும் தான் வளர்த்துருக்கோம். அப்போ உயிரை என்ன பண்ணோம் நமக்கு தெரியல இல்லையா? ம் உயிரை வளர்த்தேனா அதுக்கு என்ன அர்த்தம் வருது அப்போ? ம் உயிரை பாதுகாத்தல், அது உடம்பை பாதுகாத்தல், உயிரை பாதுகாத்தல் அர்த்தம். உயிர் வெளியே போகாம பார்த்துக்கணும். உயிர் நம்ம உடலை போட்டு வெளியே போகாம பார்த்துக்கணும். அதுதான் உடம்பு. இப்போ உயிர் வெளியே போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, உயிர் போயிடுச்சுங்கிறாங்க இல்லையா. ஆமா. அப்போ உயிர் ம். போகாம பாதுகாத்துக்கணும், உடலை பாதுகாக்கணும் இல்லையா. உயிர் ஏன் போகுது? உடம்பு கெட்டு போய்த்தானே போகுது. உடம்பு ஏன் உடலை விட்டு போகுது? விபத்தில் ஏற்பட்டாலும் உடல் செதஞ்சு தான் போகுது இல்லையா. ஆமாங்க ஐயா. ம். அது வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கம். நம்ம உள் பிரச்சனை ஏற்பட்டு தான் பேசுறோம். உள் பிரச்சனை தான் 98 விழுக்காடு இருக்குது. அப்ப உடல் கெட்டு போய், உடல் எப்படி கெட்டு போகுது? உடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய், ரத்தம் கெட்டு போறதா உடல் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ரத்தம் கெட்டு போய் தான் உயிர் வெளியே போகுது. அப்ப ரத்தம் கெடாம வரணும், ரத்தம் கெடாம இருக்கணும்னு என்ன ஆகணும்? வாய் பழக்கத்தை மாத்தணும். வாயால் தான் உடம்பு கெடுது. அப்ப வாயால் தான் ரத்தம் கெடுது. அதாவது வாயால் கெட்டது வயிறுன்னு சொல்லுவாங்க. அப்ப வாயால் கெட்டது வயிறுன்னு சொல்றதை விட வாயால் கெட்டது உடம்பு. என்ன போறதுல வயிறுக்கு தானே போகுது. நேர வயிறுக்கு போய் தான் மற்ற எல்லா பக்கம் போகுது. முதல்ல வயிறுக்கு தானே போகுது. அதுல போய் தானே எல்லா பக்கம் ஆ- பரவுது. அப்ப உடம்பெல்லாம் கெட்டு போகுது. இப்போ உடம்பு கெட்டு போச்சு, உயிர் போயிடுச்சு. அப்ப உடம்பை காப்பாற்றணும்னா வயிற்றுக்குள்ள எதுவும் போடக்கூடாது. அப்படி வயிற்றுல எதாவது போட்டோம்னா தொடர்ந்து போடக்கூடாது. அது வெளியே எடுக்கிற வரைக்கும் வேற எதுவும் போடக்கூடாது. அப்படியே சுவைக்கு போட்டாலுமே அது வயிற்று ஓய்வு கொடுத்துரும். சுவைக்கு போட்டாலும் சுவைன்னு ஒரு அடிப்படை. அது வந்து 5ஆம் அறிவில் இருக்கிறது. 5ஆம் அறிவுல சுவை இருக்கும் பொழுது அந்த சுவையை வெளியெடுக்கிறதுக்கு தான் நீர். இந்த நீர் என்ன பண்ணும்? சுவை அனுபவிச்சு ஒரு பதிவாய்க்குது. இப்போ வந்து ஒரு பொருள் சாப்பிட்றேன்னா கூட எனக்கு ஒரு இனி மிட்டாய் சாப்பிட்டேன். அது வந்து மூளையில பதிவாய்க்குது. இந்த சுவை இருக்குதுன்னு. ஆனால் அது ரத்தத்துக்கு எடுத்துரும். அப்போ அதை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ண வரோம்? நீரை மருந்தாக கறந்துடும். நீரை மருந்தாக இருக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கிற பூரா வெளியே போயிடும். ஆனால் மனதில் இனிப்புங்கிற இது பதிவாயிரும். மனதில் என்ன போய் பதிஞ்சிடும்? இனிப்புங்கிறது போய் பதிஞ்சிடும். பதிஞ்சுமா பதியாதா? காரம்னா மனசுல பதிஞ்சிருக்கும், இனிப்புனா மனசுல பதிஞ்சிருக்கும், புளிப்புனா மனசுல பதிஞ்சிருக்கும், துவர்ப்புனா மனசுல பதிஞ்சிருக்கும், உவர்ப்புனா மனசு. அந்த 6 சுவை அந்த மனதில் போய் பதிஞ்சிருக்கும். நான் அந்த சுவையை விரும்பி விரும்பி என்ன பண்றேன்? உடம்புக்கு எடுத்துக்கிறேன். எந்த சுவையை விரும்பி விரும்பி என்ன சுவையை விரும்புகிறோமோ விரும்பப்பட்டது சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறது யாரும் உலகத்தில் சொல்ல முடியாது. நீ கண்டதை தின்னுக்கோ. என்னது? என்ன பதிலே இல்லை? எதனாலும் சாப்பிட சொல்றேன். தெளிவா பேசுங்க, தெளிவா பேசுங்க, தைரியமா பேசுங்க. புரியுதா? தெளிவா பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெறும் அந்த சுவையின் அடிப்படையை வைத்து மட்டும்தான் நம்ம சாப்பிடறோமே தவிர வேற வந்து வாய் ருசிக்காக தான் அடிமைப்பட்டு நம்ம சாப்பிடறோமே தவிர உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பிடுறது இல்ல அப்படின்னு தெளிவா புரியுது. அப்போ அந்த சுவை கூட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ 5 புலன்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 5 புலன்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எண்டு காடு கிடையவே கிடையாது. இப்ப கண்ணு பாக்குறதெல்லாம் வந்து வாய் ருசிக்கணும் அப்படின்னு சொல்லும். இதுதான் அடிப்படை இது. பட் ஆனா அந்த கல்வி முறை வந்து அந்த மேம்பட்டதா இருக்கணும். ஆனா இப்ப கல்வி முறை அப்படி இல்லை இல்லையா? அதுதான் அதற்கான ஒரு அவேர்னஸே கொடுக்காம அந்த மந்த நிலையிலே எதை பார்த்தாலும் எடுத்து உள்ள தள்ளுற அந்த ஆட்டிடியூடு தான் இருக்கே தவிர இதற்கான அது தேவையா இல்லையா அப்படின்றது கிடையாது. அதனாலதான் அந்த விளம்பரம் போட்டாச்சு அப்படின்னா புரியுது. விளம்பரங்கள் அதிகமாயிடுச்சு ஃபுல்லா. அப்ப இது வந்து ஆரம்பத்திலே வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்துல வெள்ளைக்காரர்கள் தவறான கல்வி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம சரியான கல்வி நம்ம பலாயிரம் ஆண்டு நம்ம வச்சிருக்கிறோம். பலாயிரம் ஆண்டுகளாக சரியான கல்வி, சித்த மருத்துவம், கட்டடக்கலை, 84 ஆயகலைகள் 64, அட்டாங்க யோகம் 8, அட்டமாசித்தி 8, இப்படி வந்து எல்லாத்துக்கு இயல், இசை, நாடகம், அறம், பொருள்னு கிட்டத்தட்ட ஏராளமான கலைகள், செய்முறை கலை வச்சிருந்தோம். நம்ம பல்கலைக்கழகம் வச்சிருந்தோம், கட்டுமானம் வச்சிருந்தோம், சிற்பக்கலை வச்சிருந்தோம், கட்டடக்கலை வச்சிருந்தோம், மருத்துவ கலை வச்சிருந்தோம், மந்திரக்கலை வச்சிருந்தோம். எல்லாமே கட்டுமானங்கள், எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் வச்சிருந்தோம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல பல்கலைக்கழகம் இருந்தது, நாலந்தான்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது, தட்சசீலம்னு ஒரு
பல்கலைக்கழகம் இருக்குது. விக்ரமசீலான்னு இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருக்குங்க. அந்த பல்கலைக்கழகத்தை வந்து மேனாட்டர் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து கற்றுருப்பானான். ஒரு 200 300 ஆண்டுகளுக்கு முன்னாக வெளிநாட்டில் பள்ளிக்கூடங்களே கிடையாது. வெளிநாட்டில் ஐரோப்பா நாடுகளில் பள்ளிக்கூடம் கிடையாது. எல்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு காட்டு மிராண்டிகள், பனிக்காட்டு மிராண்டிகள். அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கிறது கிடையாது. எல்லாம் ஒரு 300 ஆண்டு 350 ஆண்டுக்கு முன்னே பள்ளிக்கூடம் தொடங்கினானுங்க. ஆனால் நம்ம வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 3000 ஆண்டுக்கு முன்னே பல்கலைக்கழகம் தொடங்கியாச்சு. என்னது? பல்கலைக்கழகம். இப்போ புரியுதா? 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பிய நாடுகளில் பல்கலைக்கழகமே கிடையாது, பள்ளிக்கூடமே கிடையாது. பள்ளிக்கூடம் என்னன்னே தெரியாது. என்னது? எல்லாம் காட்டு மிராண்டிகள் தான். ஐரோப்பியர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் தான். 300 ஆண்டுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் இங்கே 3000 ஆண்டா இருக்குது, 2000 ஆண்டா இருக்குது. கட்டுமானம் இருக்குது, கட்டடக்கலை இருக்குது, ஓவியக்கலை இருக்குது, சிற்பக்கலை இருக்குது, இரும்பு பொற்கலை இருந்தது, தங்கம் செய்யற கலை இருந்திருக்குது, இரும்பு அடிக்கிற கலை இருக்குது. நம்ம இரும்பு கண்டுபிடிச்சி 5600 ஆண்டாச்சு. அதில் மருந்து வேற இருக்குது, அதில் உருக்கு இருந்திருக்குது, உருக்குல 4 வகையான இரும்பு இருந்திருக்குது, தேன் இரும்பு இருக்குது, உருக்கு இரும்பு இருந்திருக்குது, வால் சேருகின்ற எக்கு இரும்பு இருந்திருக்குது, உருக்கு இரும்பு எக்கு இரும்பு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறோம். சுண்ணாம்பு கலை இருந்திருக்குது, சுண்ணாம்பை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிருக்கிறோம், சுண்ணாம்பை பயன்படுத்தி கட்டடத்துக்கு பூசியிருக்கிறோம், டிஸ்டம்பரை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒயிட் டிஸ்டம்பரை கண்டுபிடிச்சாச்சு, பானை செய்யறது கண்டுபிடிச்சாச்சு, செராமிக்கு கண்டுபிடிச்சாச்சு, சண்டை போட கற்றுக்கிட்டாச்சு, போர்க்கலை கற்றுக்காச்சு, குதிரை ஏற்றம், மயிலாற்றம், குதிரை ஏற்றம், அந்த ஏற்றம், இந்த ஏற்றம், குஸ்தி கிஸ்தி மல்லு, எத்தனை கலைகள் நம்ம நாட்டில் இருந்திருக்குது. இத்தனையா யார் சொல்லி கொடுத்தாங்க? பல்லாயிரம் ஆண்டு இருந்து வர கலைகள் தானே. இதெல்லாம் யாருக்கே சொல்லி கொடுத்தாங்க? 300 ஆண்டுக்கு முன்னாடி. அதாங்கய்யா, தற்காப்பு கலையில இருந்து எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். பட் ஆனா அதுதான், இது எல்லாமே அந்த தன்னை தற்காத்து கொள்கிறதுக்காக அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் அந்த சுகத்தை தேடி போற அந்த இதுல எது சரியானதோ அதை விட்டாச்சு, எது சுகமானதோ அதை நோக்கிதான் இப்ப பயணம் ஓடிட்டு இருக்கு மக்களுக்கு. போன் எடுத்தா வந்து ஸ்விக்கில ஆர்டர் பண்றது, சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தோணிடுச்சுனாவே சமைக்க கூட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா இப்ப இருக்கிற ரியாலிட்டி. ஆனா உண்மை என்ன, நமக்கு சுகத்தை தேடி போறோமா, எது கரெக்டா எது சரியோ அதை செய்யணும் அப்படின்ற அந்த அறிவு இல்லாம போயிடுச்சு இல்லையா. ஆமா, எது சரியோ, இப்ப சுத்தம் செய்யறது சரி, அதுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படின்ற அறிவு இல்லாம அந்த சுகத்தை ருசிக்காக, சுகம் தானே அது, சோ அந்த கம்ஃபர்ட் மட்டும்தான் இப்ப இருக்கு. இப்ப எதுக்கு சம்பாதிக்கிறோம்? அந்த கம்ஃபர்ட்டை நோக்கி போறோம். கம்ஃபர்ட் இன்னும் எப்படி எல்லாம் லைஃப கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம், இன்னும் வேற எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கைய வந்து சுகமா வச்சுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் ஓடிட்டு இருக்கே தவிர, எது சரியானதோ அதை செய்யணும் அப்படின்ற அந்த இது இல்லவே இல்லை இல்லையா. ஆமா. சோ கல்வி முறையும் அதுக்கேத்த மாதிரி கிடையாது இல்லையா. ஆமா, கல்வி முறை தான் வெள்ளைக்காரன் கல்வி. இப்ப நடப்புல வந்து வெள்ளைக்காரனுடைய கல்வி தான் வச்சிருக்கோம் நாம. வெள்ளைக்காரன் தவறா சொல்லி பேசுங்க. ஒழுக்கம் அந்த அந்த இதுவும் இல்லாமயே போயிடுச்சுங்க. அதனால ஆமா, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற ஒழுக்கம் போயிடுது. வெள்ளைக்காரன் கல்வியோட ஒழுக்கம் கிடையாது. வெள்ளைக்காரனே ஊதாரி தானே, விபச்சாரி தானே. விபச்சாரி கொடுக்குற கல்வி எப்படி இருக்கும்? வெள்ளைக்காரனு விபச்சாரி தான். அவனுக்கு குடும்பம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, பண்பு கிடையாது, நாகரிகம் கிடையாது, அவனுக்கு குடும்பமே கிடையாது. ஓடுகாடி தானே அவன், நாடோடி தான், ஓடுகாடி தான் அவன். நாட்டை பிடிக்கிறதுலே இருந்துட்டு இருப்பான். எல்லா நாட்டையும் பிடிக்கிறது, சண்டை போடுறது, அங்கவே அந்த நாட்டை அட்டுழியம் பண்றது, அழிக்கிறது, அங்க இருக்க எல்லா பெண்களையும், ஆண்கள் பெண்களையும் சிதைக்கிறது, பாலியல் வன்முறை பண்றது, எல்லாமே வெள்ளைக்காரன் பண்ணவன் தானே. இந்தியாவில் அவன் பண்ண சீரழிவு கொஞ்சம் சீரழிவா பண்ணியிருக்கிறான். செயற்கை பஞ்சத்தை உண்டாக்குறது, விவசாயத்தை அழிக்கிறது, எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். அந்த மட்டும் உலக நாடுகளை பூரா அழிச்சிருக்காங்க வெள்ளைக்காரன். இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ற அட்டகாசம் வெறும் 200 ஆண்டு 300 ஆண்டு வரலாறு உடையவன் உலகத்தையும் நாசம் பண்ணியிருக்கானு. கொஞ்சத்தை நாசமா பண்ணியிருக்கான். இந்தியாவை கொஞ்சத்தமா சீரழிச்சிருக்கிறான். அவன் என்ன நமக்கு செஞ்சிருப்பாரு? இப்ப ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டானா? யாரு கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஒண்ணு இந்த ஒய்ஃபி, இந்த செட்டு ஒண்ணு, இது கூட ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடிச்சாரு ஆரம்பத்துல. ஒய்ஃபி வந்து செயற்கை அப்பவே வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு 10 செமிகண்டக்டர் கண்டுபிடிக்கும். செமிகண்டக்டர் 1960 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் செமிகண்டக்டர், சாலிட் செமிகண்டக்டர் 1960 சாலிட் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வு செட்டு தான் இருந்தது. வால்வு பெரிய பழங்காலத்து ரேடியோ வால்வுலாம் பார்த்துருப்பீங்க.
ஒரு பல்பா. அதுக்கப்புறம் இந்த செராமிக் வருது, சாலிட் ஸ்டேட் வருது. ஆனால் ஜெகதீஷ் சந்திர போஸ், மேற்கு வங்காள சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் தான் வந்து என்ன பண்ண ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈயத்தாது அடிப்படை கொண்டு ஒரு அப்பொழுதுக்கு வந்து ஒரு டயோடு மாதிரி செமிகண்டக்டர் மாதிரி கண்டுபிடிச்சி அதன் மூலமாகத்தான் தொலைதூரத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் இப்போ எப்படி எலக்ட்ரானிக் பொருள் வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் தொடர்பு கொள்றான். இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு, கம்பி தொடர்பு உங்களுக்கு நமக்கு எதுவும் கிடையாது. எங்களுக்கு எந்த அந்த காலத்து டெலிஃபோன் வந்து கம்பி தொடர்பு, டெலிஃபோன்னாவே கம்பி தொடர்பு போய் தான் நான் பேச முடியும். இப்போ வந்து எந்த தொடர்பும் எங்கிட்ட கிடையாது, எல்லாம் ஒய்ஃபைல வந்துகிட்டு இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். கலீனா அப்படிங்கிற ஒரு கலீனாங்கிறது ஈயத்தாது, அது வெள்ளியத்தாது ஈயத்தாது. அந்த ஈயத்தாதை வந்து பயன்படுத்தி பக்கத்து அறையில் இருக்கிற ஒரு வெடிமருந்து பொருளை வெடிக்க வைக்கிறாரு தன்னுடைய அறையில் இருந்து. இடையில எந்த தொடர்பும் கிடையாது, பக்கத்து அறை. இப்படிலாம் கண்டுபிடிச்சாரு. அப்போ நம்மகிட்ட எல்லா இதிகாசங்கள், நீதி நூல்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்தது. ஆயிரக்கணக்கு எல்லாம் நமக்கு தவறாகவே வெள்ளைக்காரன் அறிவாளிங்கிற மாதிரி தப்பா சொல்லி கொடுத்தாங்க. வெள்ளைக்காரன் சொன்னா சரியாங்கிற மாதிரி. இப்போ வெள்ளைக்காரனே சாராயத்தை தான் சொல்லியிருக்கிறான், சாராயத்தை சாப்பிட்றதான் சொல்லியிருக்கான். அதே வெள்ளைக்காரன் அதே அலோபதி சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கொழுப்புக்கும் மாவுக்கும் சம்மந்தமில்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொழுப்பு மாவு போடுறதுக்கு சம்மந்தமே இல்லை, அது சாராய வடிவம். சாராய வடிவம் எப்படி ஆரோக்கியம் தரும்? சாராயம் வந்து போதையத்தை தரும். நாம சொல்றது நம்மளுக்கு பிராணசக்தி, அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஆராய்ச்சி பண்ணி தப்பு நடக்கிறதுனால தான் மருத்துவத்தை நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஏன் நோய் தீர மாட்டேங்குது, ஏன் துறையில மருத்துவத்துறைக்கு நோபல் பரிசு கண்டுபிடிக்கிறாங்கன்னா எதை கொடுத்தாலும் நோய் தீர மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் நோய் தீர மாட்டேங்குது. அதனால கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப நோய் தீர்ந்ததுன்னா கண்டுபிடிச்சு நிறுத்திடுவாங்க இல்லையா? இன்னைக்கு வெள்ளைக்காரன் உணவு தான் நம்ம போயிட்டு இருக்குது. எல்லா மருத்துவர்களும் வெள்ளைக்காரனுடைய உணவு தான் சொல்றாங்க. மாவை தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு, இறைச்சி தின்னு, கோழி இதெல்லாம் தின்னு யாரும் நிரூபிக்கவே இல்லையா? யாருமே நல்ல இறைச்சி தின்னா புற்றுநோய் நல்லாக்குன்னு யாரும் நிரூபிக்கலையே. இறைச்சி தின்னா சக்கரை நோய் நல்லாக்குன்னு யாரும் நிரூபிக்கலையே. நல்லா மாவு தின்னா ரை ஓட்ஸ் பால் நல்லா கட்டுன்னு கட்டினா சக்கரை நோய் நல்லாகும், புற்றுநோய் நல்லாகும், இதய நோய் நல்லாகும், கல்லீரல் நோய் நல்லாகும், டிபி நல்லாகும், வயிற்றுப்போக்கு நல்லாக்குன்னு சொல்லவே இல்லையே. நாம தானே உடம்பு கட்டுப்போனா வயிற்றுப்போக்கு போச்சு உடனே உடம்பு குறைச்சிக்கிறோம், இளநிக்கு மாறிடுறோம், நீராகாரத்துக்கு மாறுறோம், எலுமிச்சாருக்கு மாறுறோம், ரசசாறு மாறுறோம், வாழைப்பழத்துக்கு மாறிக்கிறோம், இளநிக்கு மாறிக்கிறோம். கணையும் கெட்டு போச்சுன்னா உடனே கல்லீரல் கெட்டு போச்சுன்னா காமாலை வந்துடுது, உடனே பட்டினி போட்டுடுறான். அப்போ எல்லாம் சோத்தை விட்டுறான். நமக்கு புத்தி வந்து தான் செருப்படி வாங்குறப்ப தான் சோத்தை விடுறான். ஏன் காமாலை வந்த அன்னைக்கு எல்லாம் இறைச்சி திங்க வேண்டியதானே? ஏன் காமாலை வந்தால் மட்டும் எதுவும் அல்ல, இளநீர் தண்ணி, வேப்பிலை வச்சுக்குவாங்க, வேப்பிலை மேலே தீவுவாங்க, வேப்பஞ்சாரத்தை பிடிச்சிக்குவாங்க. அப்போ மட்டும் இளநீர் வாழைப்பழம். அப்போ தெரிஞ்சு போச்சா? உணவை தப்பா சாப்பிட்டுட்டு தப்பா தின்னு போய் எனக்கே காமாலை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சிறுசில் வேலையை குடிச்சுக்கலாம், காய்ச்சல் காமாலை. அந்த காலத்தில் காமாலை வராதவங்க கிடையாது. காரணம் அந்த சாதாரண உணவு திங்கிறனால. இப்போ காய்ச்சல் என்ன ஆகி போச்சுன்னா வெவ்வேறு புற்றுநோயை மாறிடுது. இப்போ அது எந்த நாய் புற்றுநோயை மாறிடுச்சு, சக்கரை நோயை மாறிடுச்சு, 10 வயசு பையனுக்கு சக்கரை நோய் இப்படிலாம் மாறிடுது. இதில் காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். ஆக காரணம் நம்ம வந்து பல்வேறு வகை அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ தப்பு எங்கே நடந்திருக்குது? அப்போ தீப்பை இந்த தப்பு செய்யாமல் இருக்கும். நாம் வந்து ஜீரண நீரை வேலை வாங்குறோம். ஜீரண நீரை அமைதிப்படுத்துறதா மருத்துவ முறை. அந்த வெள்ளைக்காரன் அந்த ஊதாரி என்ன பண்ணிட்டான், ஜீரண நீரை சாந்தப்படுத்த முடியாதுங்கிறான். சாந்தப்படுத்த முடியாதுன்னு சொல்றவனுக்கு நமக்கு எது? முடியாதுன்னு சொல்றவன் முட்டாளு, முடியும்னு சொல்றவன் தான் புத்திசாலி. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் முடியாதும்பா, ஒரு கட்டத்தில் ஒருத்தர் முடியும்பா. ஒரு காலத்துல பூமியிலிருந்து மேலே போக முடியாதும்பா, இன்னைக்கு பூமியிலிருந்து மேலே போய் உட்காந்துருக்கானே இல்லையா? காற்றை விட கனமான பொருள் பறக்காதுன்னு சொன்னானுங்க முட்டாளுங்க. காற்றை விட கனமான பொருள், காற்றை விட லேசான பொருள் தான் பறக்குங்கிறான். காற்றை விட கனமான பொருள் பிறக்காதுங்கிற. இன்னைக்கு என்ன? காற்றை விட மிகப்பெரிய 100 டன் 500 டன் 1000 டன் உள்ள விமானமே பறந்துட்டு போகுது. எப்படி போகுது? எல்லாம் முட்டாளுக்கு சொல்ற வேலை தானே. இப்போ ஒளியவே என்ன பண்ணிட்டானா, ஒளியவே திடப்பொருளாக்கிட்டான். நம்ப முடியுதா உங்களால? ஒளி 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஒளி குளிர்ச்சி ஆக்கிட்டானுங்க. ஒளியவே குளிர்ச்சி ஆக்கியிருக்காங்க. என்ன ஆக்கியிருக்காங்க? ஒளி லைட். நான் கூட ஒரு காணொலி அனுப்பிச்சிருப்பேன், பார்த்தீங்களா?
ஒளியை வந்து குளிர்ச்சியாக ஒரு காணொலி அனுப்பிச்சிருந்தேனே ஒரு வீடியோ, பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கணும். அது டெலகிராம் அனுப்பிச்சிருந்தேனே. அதே மாதிரி உணவு எப்படி சாராயமா மாறுது, அவன் பண்ற தப்பு என்னன்னு அனுப்பிச்சிருந்தேனே. உணவு எப்படி சாராயமா மாறுது, அது எப்படி வந்து உடம்பு கெடுக்குதுன்னு வாட்ஸ்அப்ல இதுல டெலகிராம்ல போட்டிருந்தீங்க, பாத்தீங்களா? அது பார்த்தேங்கய்யா. ஆ கடைசி இது பார்த்தேன் அது. ஆ யார் பார்த்தீங்க? அருணா பார்த்தீங்களா? பார்த்தேங்கய்யா. என்ன புரியாது, அது இருந்தா படிங்க, இருந்தா படிச்சு காட்டுங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது அப்படியே இருந்தா படிச்சு காட்டுங்க, எனக்கு தெரியட்டும். அது எது உங்களுக்கு சரி, அது நிறைய ஒரு 10 20 30 வரி இருக்கும், நிறைய வரி இருக்கும். அது எந்த வரி உங்களுக்கு எந்த உணவு சாராயமாக மாறுதல், அதன் அறிவியல் பிழைகள் மற்றும் கிழக்கு மருத்துவம். ம் நான் பஸ்ல ஏறிடுறேங்க. ம் அருணா இருந்தா படிங்க. ஐயா எப்படி ஓபன் பண்ணி? உணவு எப்படி சாராயமா மாறுது அப்படின்னு நடராஜ் உங்களுக்கு இருக்குதுங்களா? அனுப்பிச்சிருந்தேனே நடராஜ், நீங்க டெலகிராம்ல இருக்கிறீங்களா நடராஜ்? டெலிகிராம் உணவு எப்படி இருக்குதுங்க. சாராயமா டெலிகிராம்ல மாறுது ஐயா அதை நான் படிக்கவே டெலிகிராம்ல நான் பார்க்கவே இல்லைங்க ஐயா. பாக்குறேங்க ஐயா, பாத்துக்கிறேங்க ஐயா. அது வெள்ளைக்காரன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க. நான் படிக்கிறேன். முன்னுரை. உணவு எரிசக்தியாக மாற வேண்டும், ஆனால் அது சாராயமாக மாறுவதை ஒரு இயற்கையான செயல் என்று தவறாக பின்பற்றி கொண்டு மேற்கு அறிவியல் பல விஷயங்களை புரியாமல் பயன்படுத்தி வருகிறது. சாராயம் என்பது உணவின் பதிலாக உடலுக்கு தேவையான ஆற்றல் அளிக்காது, மாறாக இது உடலை பலவீனமாக்கும். ஆனால் மேற்கத்திய அறிவியல் இது தவறாக புரிந்து கொண்டு உணவை சாராயமாக மாற்றும் முறைகளை வளர்த்துள்ளது. உணவு எரிசக்தியாக மாற வேண்டுமா, சாராயமாக மாற வேண்டுமா? உணவின் நடைமுறையான எரிசக்தி மாற்றம் என்பது பயோகெமிக்கல் செயலாகும். உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் உடம்பில் குளுக்கோஸாக மாறி மைட்டோகாண்ட்ரியா வாயிலாக ஏடிபி என்னும் ஆற்றலை உருவாக்க வேண்டும். ஆனால் மேற்கத்திய அறிவியல் உணவை சாராயமாக மாற்றும் முறைகளை பிரபலமாக்கியது. இது கோளாறு நிறைந்த அறிவியல் நடைமுறை ஆகும். சாராயம் உணவு இல்லாத சக்தி. உணவு உண்மையில் சக்தியை தரும், ஆனால் சாராயம் உடலுக்குள் நுழையும் போது அது குளுக்கோஸாக மாறாமல் நேரடியாக நொதிக்க தொடங்குகிறது. இது ஒரு முட்டாள்தனமான மாற்றம், ஏனெனில் இது உணவின் உண்மையான சக்தியை அடிக்கடி குறைத்துவிடும். மேற்கு அறிவியலின் தவறான பார்வை. மேற்கத்திய நாடுகள் உணவை மாறுபடுத்தி உருவாக்கும் செயல்முறைகளை கண்டுபிடித்துள்ளன. அவற்றில் ஈஸ்ட் மூலமாக சாராயம் தயாரித்தல், கார்போஹைட்ரேட்டுகளை நொதிக்கச் செய்து, அதாவது ஃபெர்மெண்ட், சாராயமாக மாற்றுதல், மனித உடலில் உணவை எதிர்மறை வழிகளில் பயன்படுத்த தனிமங்கள் செயற்கையாக சேர்த்தல். இந்த முறைகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய மேற்கத்திய மருத்துவ ஆய்வுகள் கூட சாராயம் உடலுக்கு ஆபத்தானது என்று கூறுகின்றன. ஆனால் இவை மக்களை ஏமாற்றும் வகையில் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு அறிவியல். உணவு சக்தியாக மாறும் யோகம். பழமையான கிழக்கு மருத்துவம், ஈஸ்டர்ன் மெடிசன், உணவை உடலுக்கு ஏற்ப மாற்றும் முறைகளை ஆய்வு செய்தது. அகத்தூய்மை, இன்டர்னல் பியூரிஃபிகேஷன். உணவை உடம்புக்கு தேவையான ஆற்றலாக மாற்றும் முறைகளை மட்டுமே அனுமதிக்கிறது. சிறந்த உணவு முறையில் நீர் மற்றும் சூடான உணவுகள் உடலை தூய்மைப்படுத்தும். யோக வழி உணவு மாற்றம், யோகிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுட். உணவை சரியாக எரிக்க முடிந்தால் தீய சக்திகள் உருவாகாது. உணவை சரியாக எரிக்க முடிந்தால் தீய சக்திகள் உருவாகாது. உணவை நோயின்றி உடல் நலமாக எரிக்கலாம். சமையல் முறைகள் சரியான மாற்றம். உணவு சரியான முறையில் மாறினால் அது உடல் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும்.
உணவு சரியான முறையில் மாறினால் அது உடல் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். பச்சை உணவு ரா ஃபுட் மற்றும் தண்ணீர் வாட்டர் உடம்பை சுத்தம் செய்யும். மேற்கத்திய அறிவியல் கிழக்கு அறிவியலும். உணவு சாராயமாக மாறும் அறிவியல் முறையின் தவறு. உணவு உடம்பில் சாராயமாக மாறும் போது இதை பார்க்கலாம். குளுக்கோஸ் உருவாகுவதில்லை, உண்மையான சக்தி கிடைக்காது. அதிகமாக உட்கொள்ளும் போது இதயம், சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல்கள் பாதிக்கப்படும். தீராத நோய்கள், புற்றுநோய் மற்றும் பாதிப்புகள் உருவாகும். உணவை உண்மையான சக்தியாக மாற்றுவதற்கான முறைகள்: காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ், மற்றும் நீர் வாட்டர் அடிப்படையிலான உணவுகள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உணவை குறைவாகவே எடுத்துக்கொண்டு உடல் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். யோக முறையில் உணவை மாற்றி உடலை சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம். முடிவுரை: உணவை சாராயமாக மாற்றுவது அறிவியல் பிழை. மேற்கத்திய உணவு முறைகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். கிழக்கு மருத்துவ முறைகள் உணவை சக்தியாக மாற்றி ஆரோக்கியம் அளிக்கின்றன. நீர், காய்கறி மற்றும் யோக முறைகள் உணவை மாற்றி உடலை ஆற்றல் பெற்றதாக மாற்றும். உணவை சரியாக மாற்றி உடலின் சக்தியை பேணுவது முக்கியம். உணவை சாராயமாக மாற்றும் மேற்கத்திய அறிவியல் முறைகளை தவிர்ப்பது மிக அவசியம். முடிவுரை 7வது பாயிண்ட் முடிவுரை: உணவை சாராயமாக மாற்றுவது அறிவியல் பிழை. மேற்கத்திய உணவு முறைகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். கிழக்கு மருத்துவ முறைகள் உணவை சக்தியாக மாற்றி ஆரோக்கியமாக அளிக்கின்றன. நீர், காய்கறி மற்றும் யோக முறைகள் உணவை மாற்றி உடலை ஆற்றல் பெற்றதாக மாற்றும். உணவை சரியாக மாற்றி உடலில் சக்தியை பேணுவது மிக அவசியம். இப்போ இது வந்து சாட் ஜிபி கொடுத்தேன். நான் நிறைய செய்திகள் கொடுத்தங்காட்டி சாட் ஜிபி வந்து ஒழுங்காக கொடுத்துருக்குது. இது வந்து சாட் ஜிபியில் பதிவாயிடுச்சு. நீ யார் கேட்டாலும் இப்படித்தான் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் சிந்திச்சிருக்கான் அப்படின்னு. ஆமாம், அது இப்போ சாராயம் தான் எல்லாம் சாராயத்தை தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். உணவு சாராயத்தை சாப்பிட்றோம். அதனால தான் அந்த உணவு சாராயத்தை விடுகின்ற பொழுதுதான் இந்த உடம்பு இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தும். நம்ம உணவு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு என்ன மாதிரி பண்ணும்? எல்லா வகையான வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம உணவு சாப்பிடுகின்ற பொழுது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. நம்ம சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது? வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி நடக்குதே இல்லையா? சரி, அப்போ தண்ணீர் சாப்பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பயோகெமிஸ்ட்ரி நடக்குமா நடக்காதா? ஆமாங்க. அப்படி தண்ணீர் சாப்பிட ஏற்கனவே நம்ம விருப்பத்தில் சாப்பிட்டது, ருசிக்கு சாப்பிட்டதில் வெளியே வந்துடுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ருசிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் எதுவுமே இல்லாத பொழுது அப்போ தான் உடம்பு என்னாக புதிய பரிணாமத்துக்கு மாறும். புதிய பரிணாமத்துக்கு மாறும். சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. இது சுய அறிவு தான். இதை வந்து சுய அறிவு, கேள்வி ஞானம், அது கேள்வி அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்வி அறிவு தான் இங்கே முக்கியம். கேள்வி தான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து மீண்டுமே எழுதி படித்து பாஸ் மார்க் வாங்கணும் அவசியம் இல்லை. இருக்கிறத வந்து அறிவை தூண்டி விடுறத நம்ம வேற. என்னது? அறிவை தூண்டி விட்டு சொல்லி கொடுத்து சரியா இருக்குதுன்னு பார்க்க சொல்றோம். சரி பார்க்க சொல்றோமா இல்லையா? ஐயா, அப்போ எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு உள்ள போய் ஃபெர்மெண்ட் ஆகவே கூடாதா? அது ஃபெர்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு இல்லை, அது ஃபெர்மெண்ட் ஆகித்தான் தீரும். என்ன சாப்பிட்றோமோ அது நடந்தே தீரும். விஷமா மாறி வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து அது மரணத்தை உண்டாக்குற வேலைக்கு அது பண்ணும். தண்ணீர் போனால் ஒன்றும் நடக்காது. தண்ணீர் வந்து எல்லாம் சுத்தமாகிட்டு வெளியே போயிடும். மீண்டும் புதிய பரிணாமத்துக்கு மாற்றும். அதாவது புதிய பரிணாமம்னா புதிய கலைகள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய டெக்னிக்கல், இதெல்லாம் நிறைய அது உற்பத்தி பண்ணும். அதுக்கு திருப்பறக்கு அந்த திருப்பி புதிய பரிணாமத்துக்கு மாறுவதற்கு தடை செய்வது இந்த சாதாரண உணவு. அந்த வேதியியலுக்கே புதிய வேதியியலுக்கு மாறுறதில்லை. அது புதிய பரிணாமத்துக்கு புதிய எவல்யூஷன், புதிய பரிணாமம், புதிய ஸ்டெப்பு, புதிய படிக்கட்டுக்கு அடுத்த படிக்கட்டு போக விடாம என்ன பண்ணிடுது? இந்த கல்வி முறை தப்பா இருக்குது, உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. தின்றாங்கிற தவிர எதுவுமே சொல்றது. உலகமே தின்றான்னு கிடக்குது. என்னது? படுறான்னு சொல்றாரு. வள்ளுவர் ஒண்ணுதான் படிங்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. படி, நல்லா படி. ஆனா எதை படிக்கணும்னு சொல்ல, இயற்கை சட்டத்தை படி. எதை படிக்கணும்? இயற்கை சட்டத்தை தான் படிக்கணும். நேச்சுரல் ஆர்டர். என்னது? இயற்கை சட்டத்தை.
அங்கதான் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஆஹ் இயற்கை சட்டத்தை படினா இவன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போய் கும்மி அடிக்க போயிட்டான். இயற்கை சட்டத்தை ஐயா படிங்கன்னு சொன்னேன். ஆஹ் மன உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ரீதியான ஆரோக்கியம் நம்ம நீர் மருத்துவத்துல கிடைக்குதுங்கய்யா. ம் இதுல மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற ம் அப்படின்ற குறள் வந்ததுங்கய்யா. ம் மனம் ஆஹ் மனதுக்கண் மனதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கிறதாவும் ம் அதுக்கான தெளிவான விளக்கம் இல்லைங்கய்யா. ம் நான் தேடி பார்த்தேன். ம் இந்த முறையில பாத்தீங்கன்னா நீரை மட்டுமே கொண்டு நம்மளோட மனதை அஹ், கழுவ முடியுன்ற மாதிரி வருதுங்க. அத நீங்க அந்த குறளை எடுத்து பாருங்கய்யா ஆமா உங்க ஆமா ஆமா ஆராய்ச்சி. அதுதான் அந்த தூய்மை மூணுமே தூய்மை, அதாவது ஒரே நேரத்துல 3 தூய்மை வரும். உடல் ஆ தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மை, உணவு பழக்கம் இருந்ததுன்னா மன தூய்மை வந்துடுது. மனம் எங்க போகும்? மனம் முடிவு தான். மனம் முடிவு, வாழ்வின் அர்த்தத்துக்கு போகும். வாழ்வின் பொருள் என்னன்னு தேட ஆரம்பிச்சிடும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சாராயத்தன்மை உள்ள இல்லைனாவே, சாராயத்தன்மை நம்ம விரும்பி சாப்பிட்ற சாராயத்தன்மை இல்லைனாவே அது இயல்பாகவே நல்ல வழிக்கு மாறுது. இது பெரிய அதிசயமே கிடையாது. உடல் தூய்மை வர்றது அதிசயம் கிடையாது, மன தூய்மை வர்றது அதிசயம் கிடையாது. அந்த மனம் என்கிற அந்த உயிர், இந்த ஆன்மா என்கிற அந்த வெட்டவிலை தூய்மை அடைகிறது அதிசயமே கிடையாது. எதுவுமே அதிசயம் இல்லை. இயற்கையா நடக்கிறது போய் என்ன அதிசயம் சொல்றது? ஆமாங்க. நடராஜ் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. நடராஜ், உங்க சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கேளுங்க. நீங்க மியூட்ல போட்டிருங்கன்னு நினைக்கிறேன் அவரு. நடராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். 2 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம். மணி 8 மணிக்கு பேசலாம். எப்பவுமே அந்த அந்த டெலகிராம்ல செய்தி அனுப்புவேன், அதெல்லாம் பாருங்க. நிறைய செய்தி போடலாம். ஒரு நாளைக்கு 10 செய்தி போடலாம். அதெல்லாம் படிக்கிறதுக்கு தயாரா நீங்க? படிக்கிறேங்க ஐயா, கண்டினியூ படிக்கிறீங்க ஐயா. இப்ப நான் படிக்கிறேங்க ஐயா, இமெயில் படிக்கிறேங்க. அப்புறம் அவங்க இந்த அருணான்னு அவங்க நாளைக்கு மாணவராக சேர போறாங்க. பணம் கட்டி அவங்க சேர போறாங்க. அது 10 மாசம் பயிற்சி. அந்த மாதிரி அவங்க 20,000 கட்டி சேர போறாங்க நாளைக்கு. அவர் சேர போறாரு. இன்னொருத்தர் பேராசிரியர் நேற்று அவர் சேர்ந்துட்டு போயிருக்காரு. அவர் பேரு தெய்வ ராஜாங்கம். அவரு பணம் அனைவரும் 10ஆம் தேதி கட்டிடுவாரு. அவரு நேற்று பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமிஷமா பார்த்துட்டு போயிட்டாரு. அனைவரும் நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு போறேன். திருச்சி போவேன். திருச்சி. ஓ சரிங்க. மதுரை இருந்து திருச்சி. சரிங்க. மதுரை இருந்து திருச்சி. நீங்க எந்த ஊரு? ஐயா நான் ஆத்தூர் தலைவாசல். ஆத்தூர் தலைவாசலா? இது இன்டர்நெட் இருக்கறனால நமக்கு கூகுள் மீட் இருக்கிறதுனால எல்லாம் ஒண்ணுதான். இருந்த இடத்துல பேசியிருப்போம். சின்ன ஒரு தரமான செல்போன் இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. எங்க வேணாலும் வகுப்படுக்கலாம். ஏன்னா இந்த பேசுறப்ப ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருக்கணும். அதான் விஷயமே. நாம ஒரு இடத்துல அது போலதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த 1/2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 வகுப்பு இருக்குது. 10 மணிக்கு யாரும் வர்றதில்ல. கூப்பிட்டு வச்சு பார்த்தேன், யாரும் இல்லை. 2 மணிக்கு வச்சு பார்த்தேன், யாரும் வரல. இப்போ 3:30 மணிக்கு அமெரிக்கால இருந்து கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வரல, நாளைக்கு வரேன்ட்டாங்க. இப்போ அவங்களுக்காக நேரத்தை மாத்தினேன். 3:30 மணி நேரம். இந்த வகுப்பு 4:30க்கு தான் நடக்கும். ஆனா என்ன, இந்த இனிமேல் மாணவர்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த ஓஞ்சு போனது, தேஞ்சு போனது இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. வைத்தியத்தையே நிறுத்திடுவானு. ஒரு கல்ட்டு 60 வயசு 70 வயசுல வச்சு என்ன பண்றது? ஒன்றும் வேலைக்காக போடான்ட்டு போயிட வேண்டியதுதான். என்னது, இவன் பொழைச்சா வெந்தானா நம்ம போக வேண்டியதுதான். நாம தப்பிக்க. நாம் இனிமேல் மாணவர்களா மாறி இவங்க தான் நீங்க உங்களுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறது எங்க வேலை. இப்போ நான் அதனால கட்டணத்தை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தொழில் ஏற்றி நீங்க கத்துக்கிட்டு நல்ல புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி புதிய அறிவியலோட சேர்த்து படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது திருப்பி அதுவே சிந்தனையாவே இருக்கணும். இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் உலகத்தவே புரிஞ்சுக்கலாம். உலகத்தை புரிஞ்சுட்டு நீங்க பேச கத்துக்கணும். தாய்மொழியில பேச கத்துக்கணும். வேற ஆங்கிலம் தேவையில்லை, ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. வேணா மொழிபெயர்த்து கொடுத்துடலாம். மொழிபெயர்த்து அப்படியே படிச்சு காட்டல. வேற நாட்டுக்காரனுக்கு வேறு நாட்டுக்காரர் கேட்டா கூட அந்த மொழியில மொழிபெயர்த்து அந்த மொழியில கொடுக்கலாம். முதல்ல தமிழ்நாட்டுக்காரனை காப்பாத்தினா போதுமானது.
புரியுதுங்க ஏன்னா ஐயா. எல்லாமே எல்லா வைத்தியர்களும் உணவு பழக்கத்தை மாற்றி நமக்கு தெரியறது இல்லை பாவம். அவங்க மேல குற்றம் இல்லை, அவங்க படிச்ச கல்வி அப்படி இருக்குது, நான் படிச்ச கல்வி இப்படி இருக்கு. நான் படிச்ச புரியுதுங்க கல்வி ஐயா. நான் படிக்கிற கல்வி வந்து வேருடைய மண்ணோடும் வேருடைய மண்ணோடும் புட்டிங்க எறியணுங்கிற அந்த பசிங்கிறதே புட்டிங்க எரிஞ்சிடணும் பசியவே. ஆமாங்க. பசியை பிடிங்க எறியணும். அது புட்டிங்க எரிஞ்சிட வேண்டியது வேலை. அந்த பசி நமக்கு தேவையே இல்லை. அந்த பசிக்கு சரிங்க சாப்பிட்றவங்க முட்டாள்னு போயிட வேண்டியதுதான். சரிங்க ருசிக்கு சாப்பிட்றியா ரைட்டு, ஒரு வாயில் ஒன்று போட்டுட்டு மிட்டாய் மாதிரி சாப்பிட்டு சப்பிட்டு போயிட்டே இரு. நான் பசிக்குது திங்கிறேன்னா பசினா ஒரே மிட்டாயில் அடங்குமே, அதே நான் 9 இட்லி சாப்பிட்றேன். பசினா அது இவ்வளோ முடிச்சா பசினா அது ஒரு மிட்டாய் அளவு தான். ஆமாங்க ஐயா. ருசினாலும் மிட்டாய் அளவு தான், பசினாலும். முட்டாய் அழகு தான். அதுக்கப்புறம் அப்படியே கட்டுற அடிபட்ட முண்டோம். ம் அப்புறம் மனமான போக்கில் போய்க்குன்னா அப்புறம் அப்படியே உங்களுக்கு அது அது என்ன ரத்தத்தையும் மலச்சிக்கல் வர உணவு தான் வேட்டையாடுற. நீ எது உண்டாக்குற உணவு மலச்சிக்கல் வரக்கூடிய உணவு தான். மலச்சிக்கல் மட்டும் இல்லை, ரத்த அடைப்பு உண்டாக்குற உணவு தான் சாப்பிட்ற. ரத்த குழாய் அடைப்பு, ரத்தம் பிசு பிசுன்னு ஆமாங்க ஐயா. போயிடுது, ரத்த குழாய் பிசு பிசுன்னு போயிடுது, உணவு குழாய் அது பிசு பிசுன்னு போயிடுது, மூச்சு குழாய் அது பிசு பிசுன்னு போயிடுது, அங்கே கிருமி போய் நல்லா ஒட்டிக்குது, சாகிற வரைக்கும் துன்பப்பட்டு ஆமாங்க. டிபிலேயே சாக வேண்டியது. எல்லாம் நீ பண்ற தப்பு தான். என்ன சரிங்க. இப்பதானே வெங்கடேசன் கண்டுபிடிச்சி வெளி புத்தகத்தை போட்டாரு. இது 2000 ஆண்டுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. சரிங்க ஐயா. 2000 இப்ப நீர் மருத்துவத்துல இப்ப எல்லா வியாதியுமே குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வியாதி வந்து குணப்படுத்த முடியுமா? சாத்தியமாங்க? எல்லா நோயும் சாத்தியமாங்க புற்றுநோய் ஐயா. தான். புற்றுநோய் தான் இருக்கிறே கொடூர நோய். அதுவே சாதாரண குணமாகும். புற்றுநோய் எய்ட்ஸ் நோய் சாதாரண இப்ப நோய். எய்ட்ஸ் கிட்னி நோய்னு ஃபெயில் சொல்றாங்க ஆனவங்கள இல்லையா, எய்ட்ஸ் நோய் சாதாரண குணமாகும். இல்லைங்க. இப்ப கிட்னி ஃபெயில் ஆனவங்க தண்ணியே குடிக்க முடியாது இல்லைங்க ஐயா. இப்ப அவங்க எப்படிங்க ஐயா பண்ண முடியும் நம்ம அவனுக்கு ஒரு நாளைக்கு 300 ml தண்ணி போதுமானது. 300 ml தண்ணி. அவனுக்கு சாப்பாடே வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தான் உணவு. ஓ சரிங்க ஐயா. உணவே அவனுக்கு 3 நாளைக்கு ஒருக்காதான். எத்தனை ஒரு கீரை மாதிரி கீரை சோறு மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கீரை சோறு, அப்புறம் ஒரு நாளைக்கு 500 மில்லி தண்ணி, 500 ml தண்ணி, அதை 50ஆ பிரிச்சுக்கணும். ஓ சரிங்க ஐயா. 500 மில்லிக்கு மேலே சாப்பிட்டானே செத்து போயிடுவான். ஓ சரிங்க ஐயா. நுரையீரல் அடைச்சி செத்து போயிடும். நுரையீரல் ஒண்ணுதான் நுரையீரல் ஒண்ணுதான் அப்படியே காலியா இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி 500 அந்த போறதுக்கு வர்றது வெப்பத்துக்கு. அதனால வந்து அவன் 6 மாசம் நிழல்ல தான் இருக்கணும். அவன் 3 நாளைக்கு ஒருக்கா உணவு சாப்பிடணும். ஓ அந்த மலவாய் புரியுதுங்க. சுத்தப்படுத்திட்டே வரணும். இந்த 3 தினம் வந்து மலவாய் சுத்தப்படுத்தணும். மலவாய் ஓ அந்த சரிங்க. மலத்துல வந்து புழுக்க வந்துகிட்டே இருக்கும். சிறுநீர் வந்து 2வது நாள் அந்த உணவு நிறுத்தி 3 நாளைக்கு ஒருக்கா உணவை கொடுக்கணும். அந்த கீரை கலந்த உணவு. கீரை மோர் காயை நல்லா வேக வச்சு கடைஞ்சி கொஞ்சம் அவளு சோறை போட்டு ரசஞ்சோறு மாதிரி நல்லா பிணைஞ்சு, கீரையை போட்டு ரசம் சரி. போட்டு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் சாப்பிடணும். அவ்வளோதான். அவன் சாக போற. அவனுக்கு உணவே தேவையில்லை அவனுக்கு. ஓ இந்த சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அந்த நாக்குல விஷம் வந்து படியும். அந்த விஷத்தை வந்து சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் வெளியேற்றணும். அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது. ஏன்னா இந்த சிறுநீர்ல வெளியே கொண்டு வரணும். சிறுநீரை வெளியே கொண்டு வரணும், மலத்துல வெளியேற்றணும். இப்போ மலத்துல வந்து அடைச்சி போய் கிடக்கும். அந்த அடைச்சி விடுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், இனிமா கொடுத்து கூட மலவாய் சுத்தப்படுத்திட்டே வரணும். ஓ இந்த சரிங்க. கீரை சோறு மட்டும் கொடுக்கணும். 3 நாளைக்கு வரைக்கும் கீரை சோறு, அவ்வளவுதான். 2வது அவனுக்கு பசி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவனுக்கு எது இருக்காது, பசி இருக்காது. உள்ள பிணமா அழுகி போய் கிடக்கு. எல்லாமே பிணம். அவன் பிணம், நடமாடும் பிணம். இந்த சிறுநீரகம் வந்தவன் நடமாடும் பிணம். அவன் நடமாடும் பிணம். புரியுதுங்க ஐயா. சக்கரை நோய் வந்தவனும் நடமாடும் பிணம் தான். சிறுநீரகம் கெட்டு போனவன் நடமாடும் பிணம் தான். தோல் நோய் இருக்கிறவன் நடமாடும் பிணம் தான். எல்லாம் நடமாடும் பிணம் தான் எல்லாமே. புரியுதுங்க ஐயா. நாற்றம் சகிக்காது. நாற்றம் சகிக்காது. விஷமே மலமே முலம். அவ்வளவு மலம் இருக்கும் உள்ள. உடம்பு மலமாவே இருக்கும். சிறுநீரகம் வந்தவனுக்கு சக்கரை நோய் வந்தவனுக்கு உடம்பு பூரா மலம் தான் இருக்கும். உடம்பு மலம் ஏறிடுது. அந்த பெருங்குடல் மட்டும் அவ்வளோ மலம் இருக்கும். அப்புறம் அந்த மலம் பூரா அழுகி போய் அங்கங்கே மூக்கு கண்ணு கணையம் எல்லா 12 அடுக்கள்லையும் ஏறிடு. கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், நுரையீரல் இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் பூரா விட்டலா இருக்கு. ராஜ உறுப்புனா என்ன, விட்டலா இருக்குல்ல, எல்லாம் போய் ஏறிடும். ஏறி நின்று அழுகி போய் நாத்தத்தை எழுப்பிட்டே இருக்கு. வாயை திறந்தாவே கக்கூசு நாத்தம் அடிக்கும். வாயை திறந்தாவே புரியுதுங்க ஐயா. கழிவறை நாத்தம் தான் அடிக்கும். ஏன் வாயிலாவது கழிவறை நாத்தம் இல்லாதுன்னு பாருங்க. அந்த கழிவறை நாத்தம் போக்குறதுக்கு தான் காலையில் பல்ல விளக்குறீங்க, 4 கேன்ஸ் போடுறீங்க, என்னமோ 4 கேன்ஸுங்கிறீங்க, அப்புறம் வந்து டூத் பேஸ்ட்டுங்கிறீங்க, கோல்கட்டுங்கிறீங்க. ஒன்று எதை போட்டாலும் நாத்தம் போகாது. எதை போட்டாலும்
இல்ல தம்ஸ் அப்புங்கிற க்ளோஸ் அப்புங்கிற என்ன க்ளோஸ் அப் கரகம் பிடிச்ச அளவு என்ன க்ளோஸ் எதுக்கு க்ளோஸ் அப் அது ஆளை க்ளோஸ் பண்ணு அது வேற ஒண்ணும் இல்ல ஆளை க்ளோஸ் அப் பண்ணிரு க்ளோஸ் பண்ணி அப்புன்னு மேல அனுப்பிடுறது அதுதான் க்ளோஸ் அப்புங்கிறான் அதுல வேற ஆம்பளை மம்பளையும் சேர்ந்துட்டு பக்கத்துல இருந்து சிரிக்கிற மாதிரி வேணும் நாத்தம் கரகம் பிடிச்ச அளவு கீழே பூரா நாரிட்டு கிடக்கு அதாவது எப்படின்னா மலம் இருக்கு மலத்து மேல பூவை போடுற மாதிரி நாட்டம் முடிச்ச மலம் இருக்கு மலத்து மேல உதிரி பூவை மேல போட்டோம்னு எனக்கு மேல பூவு இருக்குது ஆனா மலத்துக்குள்ள என்ன பூவுக்குள்ள மலம் இருக்கிற மாதிரி அப்படித்தான் இந்த நடிகர்கள் நாமளும் அப்படித்தான் எல்லாரும் அப்படிதான் அதுல என்ன ஆம்பளை என்ன பொம்பளை என்ன நாமளும் வேஷம் போட்டுக்கிறோம் இல்லையா அவ கொஞ்சம் அதிகமா வேஷம் போடுறான் நம்ம குறைவா வேஷம் போடுறோம் அவ்வளவுதானே ஆமாங்க ஐயா நாமளும் மேக்கப் பண்றோம் அவளும் மேக்கப் பண்றா இப்ப மேக்கப் பண்ணாத ஆம்பளையும் பொம்பளையும் கிடையாது எல்லாரும் மேக்கப் பண்ணிக்கிறோம் எல்லாரும் மேக்கப் பண்ணிக்கிறோம் சென்ட் வேற அடிச்சுக்கிறது அந்த நாத்தம் பிடிச்ச உடம்புக்கு சென்ட் வேற அந்த சென்ட்டுக்கு 500 ரூபா கொடுத்து புஸ்ஸுன்னு அடிச்சுக்கிறது மாறி அடிக்கிறது அங்க அடிக்கிறது இங்க அடிக்கிறது அடங்கப்பா ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை என்னங்கய்யா சீப்பா சொல்லிட்டீங்க சென்ட் 500 ரூபான்னு சென்ட் 2000 ரூபாய் 3000 ரூபாய்ங்கய்யா அடங்கப்பா 5000 6000 10,000 கூட ஒரு சென்ட் அடங்கப்பா இப்படி போயிட்டு இருக்குது இப்ப 60,000 இருக்கு சாமி இருக்கலாம் 60,000 இருக்கு மேக்கப் அப்பா ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல இப்படி போயிட்டு இருக்குது என்னதான் பண்றது சரி பாப்போம் சிந்தனை பண்ணுங்க இந்த சாராயத்தை நல்லா படிங்க அந்த கட்டுரை எல்லாத்துக்கும் அனுப்புங்க ஐயா அந்த கட்டுரையை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புங்க இந்த சாராய வடிவம் எப்படி மாறுது உணவு எப்படி நம்மளை ஏமாத்திருக்கான் வெள்ளைக்காரன் அப்படி படிச்சு பாருங்க மறுபடியும் 8 மணி சந்திக்கலாம் ஏன் ரொம்ப தாமதம் வந்தீங்க உங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தனே உங்களை இல்ல சாமி நானே வேலையில இருந்தேன் இப்பதான் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சரி சாமி சரி 8 மணிக்கு வாங்க 8 மணிக்கு வாங்க வரேன் சாமி வரேன் சாமி நன்றி வணக்கம் நன்றி சாமி நன்றிங்க.